எப்போதுமே இட்லிக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி, உளுந்த தனித்தனியா ஊற வச்சுட்டு, தனித்தனியா நம்ம கிரைண்டர்லயோ, மிக்ஸிலயோ அரைப்போம். அத அரைக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா, 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷமாவது ஆகும். அந்த மாதிரி நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவுல தான் பார்த்தீங்கன்னா, இட்லி துணியில இட்லியா வேக வைப்போம். இல்லன்னா குக்கர் தட்டுல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இட்லி வேக வைப்போம். அதே மாவுலயே பார்த்தீங்கன்னா, ஊத்தப்பம், மொறுமொறுன்னு தோசை எல்லாமே செய்வோம். இது எல்லாருமே நார்மலா இந்த மாரி தான் இட்லிக்கு மாவு அரைக்கிறது உண்டு. ஆனா நான் பார்த்தீங்கன்னா, அரிசி, உளுந்த தனித்தனியா ஊற வச்சா கூட கிரைண்டர்ல அரைக்கிறப்போ ஒண்ணா அரைச்சுருவேங்க. அந்த மாரி அரைக்கிறப்ப நேரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிச்சப்படும். மொத்தமே 25 நிமிஷத்துல அரிசி, உளுந்து எல்லாம் ஒண்ணா அரைச்சு இட்லி மாவு ரெடி பண்ணலாம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம அரிசி, உளுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எவ்வளவு நேரம் ஊற போடணும், அந்த மாரி ஊற வச்ச அந்த அரிசி, உளுந்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைக்காம, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாத்தையும் கிரைண்டர்ல அரைச்சு எடுக்கணும். அந்த மாரி அரைச்சுட்டு வந்து புளிச்ச மாவுல இந்த மாரி இட்லி துணியில நான் வேக வச்சு எடுக்கிறேன் பாருங்க. பந்து பந்தா அவ்வளோ சாஃப்ட்டான இட்லி. இப்ப இட்லி பானையில இல்லாம குக்கர் தட்டுல கூட எண்ணெய் தடவி நம்ம இட்லி வேக வைக்கிறப்ப, கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த இட்லி தட்டுல. அந்த அளவுக்கு இட்லி தட்டுல போடக்கூடிய இட்லியும் பார்த்தீங்கன்னா, குண்டு குண்டா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். இதே மாவுலயே சாஃப்ட்டான ஒரு ஊத்தப்பம். இதே மாவுலயே நல்லா மொறு மொறுன்னு தோசை. எல்லாமே நம்ம அரிசி, உளுந்த ஒண்ணா போட்டு குறைச்சலான நேரத்தில கிரைண்டர்ல அரைச்சுட்டு, சாஃப்ட்டான இட்லி, தோசை எல்லாமே செய்யலாங்க. வேலைக்கு போற பெண்கள், வயசானவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் நம்ம கிரைண்டர் பக்கத்துல நின்னுட்டு அரைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன். அதில நான் எப்படி ப்ரொசீஜர் சொல்லியிருக்கனோ, அதே போல நீங்களும் அரிசி, உளுந்து ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சு பாருங்க. நீங்களும் இதே போல சாஃப்ட்டான இட்லி, ஊத்தப்பம், தோசை எல்லாமே செய்யலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே இதே போல நீங்க அரிசி, உளுந்த தனித்தனியா ஊற வச்சு ஒண்ணா கிரைண்டர்ல அரைச்சு இதே மாரி சாஃப்ட்டான இட்லி செஞ்சிருக்கீங்களான்னு உங்களுடைய அனுபவத்த கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.